சோலை ராணின்னு இப்போ இறந்து போனாங்க ப்ரோ. சோலை ராணிங்கிற ஒரு பொண்ணு இறந்துட்டாங்க. அந்த காலேஜில் படிக்கிற அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தான் இப்போ பேசினேன். டேரெக்டாக என்னை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நீங்களே கேளுங்களேன். அந்த சோலை ராணிக்கு என்ன நடந்துச்சு, அந்த காலேஜில் என்ன நடக்குது அப்படிங்கிற உண்மை விவரத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்களே கேளுங்க. அங்கே என்ன நடந்துச்சு, என்ன உண்மை நடந்துச்சு அங்கே ப்ரோ? அங்கே வந்து ஒரு சோலை ராணின்னு இப்போ இறந்து போனாங்க ப்ரோ. சோலை ராணிங்கிற ஒரு பொண்ணு இறந்துட்டாங்க. ஆமா, அந்த பொண்ணு இன்னொரு பையனும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. ஓகே. அந்த பொண்ணு அந்த பையனும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியில வச்சு போட்டோ எடுத்துருக்காங்க. ஓகே. போட்டோ எடுத்து ஸ்டோரி போட்டிருக்காங்க. அதாவது பொண்ணு வந்து ஸ்கிரீன்ஷாட் இத்தனைக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் போட்டிருக்காங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல. ஓகே. அத வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மணிமாறன் இந்த பியூன் வந்து ஆபீஸ்ல வேலை பார்க்கான். ஓகே. அவனுக்கு அந்த பொண்ணு அனுப்பி மணிமாறன் வந்து பிரின்சிபலுக்கு அனுப்பி அவங்க அம்மாவையும் சோழனையும் 2 நாளா கூப்பிட்டு வர வச்சு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சு ரொம்ப கேஸ்ட பத்தி பேசியிருக்காங்க. ரொம்ப எப்படிலாம் கேவலமா பேசணுமோ அந்த அளவுக்கு கேவலமா பேசியிருக்காங்க. அந்த காலேஜ் பேர் ஃபுல் நேம் என்னது ப்ரோ? ஐயனாடா ஜானகி அம்மாள் காலேஜ், சிவாசி ப்ரோ. ஓகே ஓகே. இப்போ என்னன்னா, இப்போ நியூஸில் வந்து என்னென்னா, அந்த பொண்ணுக்கு வந்து இப்போ வந்து நீதி கிடைக்கிற வகையில் வந்து அந்த பியூனை வந்து நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அதை மூவ் பண்ணியிருக்கோம். விசாரணை நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் என்ன உண்மை அப்படிங்கிறது தெரிய வரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நான் இப்போ ஒரு 2 டேஸாக வீடியோ போடலை. இதனால தான் வீடியோ போடலை. ஏன்னா உண்மை எதுன்னு தெரியாமல் வீடியோ போடக்கூடாது. ஏன்னா அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்டை டேரெக்டாக பேசினாதான் அந்த ஸ்டூடெண்ட் சொல்கிறத எடுத்துக்கலாம் இல்லையா? ஏன்னா நிறைய ஊடகங்களில் வந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால நம்ப முடியல. ஆனால் நிறைய பேர் என்கிட்ட வீடியோவாக உங்களை மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு கேட்டிருந்தாங்க, ஏன் பேசலை அப்படின்னு. சரி, உண்மை தெரியாமல் நம்ம வீடியோ போட்டிருக்க கூடாது இல்லையா? அதான் சரி உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு கால் பண்ணேன் அந்த காலேஜில் இருக்கிறதுனால. இப்போ ஆனால் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்களா? எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க ப்ரோ. பிரின்சிபல் மேல, மணிமாறன் மேல, இந்த தன்யஸ்டின் ஒரு பொண்ணு, இந்த 3 பேர்த்து மேல வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க. ஓகே. அது வந்து நாங்க இப்போ செவ்வாய்க்கிழமை போயிட்டு என்ன எதுவும் ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு கேட்போம். அதுக்கு எதுவும் பண்ணலன்னா நாங்க வெள்ளிக்கிழமை மறுபடியும் ப்ரோட்டஸ்ட் பண்ணுவோம் ப்ரோ. சரி, ரொம்ப சங்கடமாக இருக்குது ப்ரோ உண்மையிலேயே. எனக்கு என்ன அந்த ஆனால் உண்மையிலேயே தற்கொலை அப்படிங்கிறது எதுக்கும் தீர்வு கிடையாது. ஆனால் இந்த பொண்ணு இப்படி பண்ண நினச்சி ரொம்ப உண்மையிலேயே கஷ்டமாக தான் இருக்குது ப்ரோ. இதுக்கு முன்னாடி போன வருஷமே ஒரு பையன் வந்து முடிவெட்டாத காரணத்துக்கு அவனுக்கு அவங்க அம்மாவே பேரண்ட்ஸே ரொம்ப வர சொல்லிட்டு டிசி எல்லாம் கொடுத்து அனுப்பிட்டு இருக்காங்க. அதாவது பேரண்ட்ஸையும் கேவலப்படுத்துறாங்க, அந்த பேரண்ட்ஸோட அந்த ஸ்டூடெண்ட்டையும் கேவலப்படுத்துறாங்க இல்லையா? ஆமா, முக்கியமா உள்ள போனாலே கேஸ்ட் பத்தி தான் நிறைய பேர் நியூஸ் போவாங்க. அவங்க கேஸ்ட பத்தி. ஆக்சுவலி அது வந்து ஒரு நாடார் காலேஜ் அப்படிங்கறதுனால கேஸ்ட பத்தியும் பேசிட்டு இருக்காங்க. ஆமா ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. நான் அதாவது எந்த ஊடகமும் சப்போர்ட் பண்ணலன்னு இல்லை, நாங்கள் இருக்கோம் ப்ரோ. சரிங்களா? இந்த விஷயத்தை எவ்வளோ பேருக்கு பரப்ப முடியுமோ அவ்வளோ பேருக்கு இதை நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறோம். கண்டிப்பாக நியாயம் கிடைக்கும். ஆனால் மறுபடியும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, தற்கொலை தீர்வு ஆகாது ப்ரோ. இவங்கள மாதிரி ஒரு நாய்ங்களுக்கு தற்கொலைங்கிற ஒரு தீர்வு ஆகாமல் படித்து முடிச்சு ஒரு நல்ல பொசிஷனில் போய் உட்காந்து செருப்படி கொடுக்கறது தான் ஒரு நல்ல தீர்வுன்னு நாங்கள் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு திருநெல்வேலி தான், நானும் திருநெல்வேலிக்காரன் தான். நம்ம ஊரில் எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கோ அந்த அளவுக்கு ஜாதியும் இருக்குது, இன்னும் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அது யாராலையும் மறைக்க முடியாத ஒன்று. சரி, நான் கண்டிப்பாக பேசுகிறேன் ப்ரோ, இதுக்காக பேசுகிறேன். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ.